சனிதேவன் மற்றும் சிவபெருமான் பற்றிய கதை உங்களுக்கு தெரியுமா? ஒருமுறை சிவபெருமான் தியானத்தில் இருந்தபோது நாரத முனிவர் அவரிடம் வந்து, சனிதேவன் தனது பார்வையை 7½ ஆண்டுக்கு உங்கள் மீது செலுத்த முயற்சிப்பதாக கூறினார். இந்து மத நூல்களில் சனி பகவான் தனது பார்வையை செலுத்துவது வரவிருக்கும் தடைகள் மற்றும் பேரழிவுகளை குறிக்கிறது என்று கூறப்படுகிறது. இதை கேட்ட சிவபெருமான் சனி பகவானின் பார்வையில் இருந்து தப்பிக்க 7½ ஆண்டுகள் நீருக்கடியில் தியானம் செய்ய முடிவு செய்தார். 7½ ஆண்டுகளுக்குப் பிறகு சிவபெருமான் தண்ணீரிலிருந்து வெளியே வந்தார். அவர் சனிதேவனிடம் சென்று, சனிதேவனே, நான் உங்கள் பார்வையில் இருந்து தப்பித்து விட்டேன். நான் 7½ வருஷம் தெரியாத இடத்தில் ஒளிந்து கொண்டேன். ஒரு முறை கூட என்னை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று கூறினார். சனிதேவன் சிரித்துக்கொண்டே, பிரபு, 7½ வருஷம் குளிர்ந்த நீருக்கு அடியில் மூச்சை பிடித்துக் கொண்டு நீங்கள் பட்ட கஷ்டம் என் பார்வை உங்கள் மீது பட்டதால்தான் என்று கூறினார். இதை கேட்டதும் சிவபெருமான் வியந்தார்.